கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினால என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் 2024 வருஷத்துல சந்திப்பது எனக்கும் என் மனைவிக்கும் மிகுந்த ஆசீர்வாதம். எல்லா முகமும் சந்தோஷமாக பளிச்சுன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. இந்த 2024 வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு பண்ண போகுது. இது வரைக்கும் இப்படி 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 வளர்ந்துருப்பீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்ல இப்படி உயர்ந்துற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த 2024 வருஷம் ஒரு மிக செழிப்பான வருஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 40:31. இந்த வசனம் என்ன சொல்றது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா, புது பலன் அடைந்து கழுகை போல செட்டையை அடித்து எழும்புவார்கள். புது பலன். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அம்மா கடைசியில வர்ஷிப் அப்ப என்ன சொன்னாங்க? உன்னதத்துல வர்ற பலன். இவரு நல்ல சட்டை போட்டிருக்காரு, புதுசா இருக்கேன் இன்னைக்கு ட்ரெஸ் சொல்லலாம். நேத்து ஊதா கலர் போட்டிருந்தா இன்னைக்கு ஒயிட் கலர். ஆனா இன்னைக்கு அவர் கோட்டு சூட்டு போட்டு தான் இருக்கும். அதுவும் புதுசா சொல்லுவோம். ஆனா சாதாரண புதுசு இல்ல, வேறு விதமான புதுசு. அதே மாதிரி புது பலன்னா நேத்து இன்னைக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, இன்னைக்கு காலை எழுந்திரிச்ச பிறகு கொஞ்சம் ஜாஸ்தி பலன் இருக்கு. இல்ல, புது பலன். உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புற பலன். ஹல்லேலூயா. இந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் இந்த 2024 வருஷத்துல உண்டு. இந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது எப்படிப்பட்ட பலனை சொல்றாருன்னா, கழுகை போல உங்களுக்கு ஒரு புது பலன் உண்டாகும். யாருக்குன்னு சொல்லுது வசனம்? யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். அருமையா சொன்னீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா பஸ் ஸ்டாப்ல காத்திருப்போம். பஸ் வர்றதுக்கு எப்படி இருப்போம்? இன்னும் பஸ்ஸே வரல, அரை மணி நேரம் ஆச்சு, 31 நிமிஷம் ஆச்சு, ஒரு எரிச்சலோட என்ன பண்றது அப்படின்னு ஒரு கோபத்துல. ஆனா இங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர் இந்த 2024 வருஷம் புது வருஷத்துல இனிய புதிய ஆசீர்வாத பாதையில் நடத்துவார். குடும்பத்துல புதிய சமாதானம், உள்ளத்துல புதிய ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு முன்னேற்றம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு எதிர்பார்ப்போட, விசுவாசத்தோட, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பாரு. எதிர்பார்ப்போட. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த கழுகை போல அப்படி சொன்னா, சாதாரண பறவைகளுக்கும் கழுகுக்கும் என்ன வித்தியாசம்? காக்கான்னு வச்சுக்கோங்களேன். காக்கா பார்க்க எதாவது இருக்கீங்களா? காக்கா சுமார் ஒரு 500 அடி பறக்கும்னா, கழுகு 70 அடி பறக்கும். சுமார் ஒரு 2000-3000 அடி உயரத்தை பறக்கும். உயர பறக்கும். இதைத்தான் இந்த வசனம் சொல்றது. இந்த வருஷம் நீங்க சும்மா நீங்க பறக்க போறல, உயர பறக்க போறீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 18
29 வாசிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29 சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உயர பறக்கும்போது மதிலை ஈஸியா தாண்டலாம். எங்க வீட்டு மொட்டை மாடியில பார்த்தா எனக்கு ஒரு கிலோமீட்டர் தெரியும். சென்னையில் ஒரு எல்ஐசி கட்டடம் இருக்கு. எங்க இருக்கு? சென்னையில் ஒரு உயரமான ஒரு எல்ஐசி கட்டடம் இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும்? சென்னை பட்டணமே தெரியும். உயர இருக்க இடம், கழுகு உயர பறக்குது. எந்த தடையும் கழுகு நிப்பாட்ட முடியாது. என் வாழ்க்கையில நான் முன்னேறணும்னு விரும்புறேன், நீங்க முன்னேறணும்னு விரும்புறீங்க. ஆனா நிறைய மதில்கள். நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஐயா என்னால முன்னேறி செல்ல முடியல, ஒரு தடை அங்க இருக்கு. இப்படி திரும்பி போறேன், அங்க ஒரு தடை இருக்கு. இப்படி அவர் மூலமா போய் பார்க்க, அங்க ஒரு தடை இருக்கு. இதான் மதில். என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு முன்பாக இருக்க தடையை தாண்டுவேன் தேவ பலத்தால. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நான் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், புட்டிக்கரை அடிச்சேன், ஓடினேன், ஹை ஜம்ப் பண்ணேன், ஒன்னும் பண்ண முடியல, மதில தாண்ட முடியல. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எனக்கு அங்கிருந்து பலன் வருது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அங்கிருந்து பலன் வருது. அந்த பலன் வரும்போது இந்த மதிலை தாண்ட முடியும். குடும்பத்துல பையனுக்கு வேலை வேணும்னு நினைக்கிறேன், இங்க போனா ஒரு தடை, அங்க ஒரு தடை. ஆண்டவர் உங்களுக்கு இந்த 24ஆம் வருஷத்துல ஒரு புது பலன் தர்றாரு. இந்த தடையெல்லாம் தாண்ட போறீங்க. ஹல்லேலூயா. வீட்டுல ஒரு திருமணம் நடக்கும்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு தடை, அப்படி ஒரு தடை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை சொல்லுது, இந்த வருஷம் அந்த தடைகளுக்கு மேல நீங்க பறப்பீங்க. ஹல்லேலூயா. மனுஷிக தடைகள் உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. தேவ பலன் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நான் சின்ன மனுஷன், நீங்க சின்ன மனுஷி, ஆனா உங்களுடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலோ என்னில் இருக்கிறவர் கையிலே ஆற்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பெரியவர் எனக்கு பலத்தை தர்றாரு. என்ன மதில் வந்தாலும், எனக்கு தடை வந்தாலும் அதுக்கு மேல பறப்பேன், கழுகை போல. ஹல்லேலூயா. Glory to God. என்ன, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சேனை என்னது? எதிர்ப்பு சக்திகள். என் குடும்ப சமாதானம் வேணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த மனுஷன் இருக்கான், இந்த மனுஷி இருக்கா, அந்த சக்தி இருக்கு, இந்த சக்தி. இதான் சேனை. என் உள்ளத்துல சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறேன், காலையில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு வர்றேன், சந்தோஷமா வர்றேன். இங்க ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் அனுமதி சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். எனக்கு முன்பாக எதிரிகள் ஒண்ணு தொட முடியாது. என் சந்தோஷத்தை, என் குடும்ப சமாதானத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த கழுகு உயர பறக்கும் போது அதனுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. நான் இங்க மட்டும் பார்த்தேன்னா என்னுடைய கண்ணோட்டம் என்னது? இதுதான் என் உலகம், இதுதான் நானு, இதுதான் இது அப்படின்னு இருப்பேன். நான் உயர பறக்கும் போது என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய பார்வை, என் இருதயத்தினுடைய விசாலம் பெரிதாகும். ஹல்லேலூயா. ஒரு விவசாயி தன் வீட்டுல கோழிக்கு முட்டை வச்சு, அடை வச்சு, கோழி குஞ்சு உண்டா இருக்கு. அப்ப அந்த வீட்டுல ஒரு பையன், இது மாதிரி சின்ன பையன் வெளியே போறான். போனா இன்னொரு சின்ன குஞ்சு இருக்கு, அதையும் கொண்டாந்து அந்த கூட்டுக்குள்ள வச்சிருக்கான். இந்த 12 குஞ்சுகள் இருந்துச்சு, இது 13வது குஞ்சு. எல்லாம் ஒன்னாவே தெரிஞ்சு
கோழி குஞ்சு எப்படி சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? எப்படி சாப்பிடும்? குப்பையை கிளறி கிளறி பூச்சிய புழுவை குத்தி போச்சு சாப்பிட்டு இருக்கும். இதுவும் எல்லா 12 குட்டி மாதிரி குஞ்சு மாதிரி இதுவும் குப்பையை கிளறி கிளறி அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிடுச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு கழுகு பறந்து போச்சு, உயரம் பறந்து போச்சு. இந்த 13 குஞ்சு இப்படி பார்த்துச்சு, மேல பார்த்துச்சு. பார்த்துட்டு பயந்து போய் ஒரு ஓரம் போச்சு. இந்த 13வது குஞ்சு பார்த்துச்சு, அட என்னைய மாதிரியே இருக்குது இது, அட நான் அந்த இனத்தை சேர்ந்தவன் போலுக்க, நான் என்ன சும்மா போய் குப்பையை கிளறி கிளறி புழுவை தின்னுட்டு இருக்கேன், நானும் செட்டை அடிச்சு மேல எந்திரிப்பேன் அப்படின்னு செட்டை அடிச்சு எந்திரி பறந்து போச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது கழுகு. உயர பறக்க வேண்டிய கழுகு சும்மா கோழி குஞ்சு மாதிரி குப்பையை கிளறி கிளறி சாப்பிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டுகள் வந்துட்டோம். ஆனா பழைய சுவாபத்தின்படி பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இது எனக்கு தெரிய வருது, எனக்கு வெளிப்பாடு வருது, என்னுடைய கண்ணோட்டம் மாறுது. மாறும்போது நான் குப்பை கலர்ல நான் உயர பறக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 என்ன சொல்லுது? நாம தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு 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 பின்னால் மட்டும் சொல்லுங்க, நமக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. யார் யாரு இயேசு ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் நிச்சயம் உள்ள வந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. என்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அந்த அதிகாரம் எப்போ செயல்படும்? நான் புரிஞ்சுக்கணும். இவருக்கு பெரிய சொத்து இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, பெரிய ஒரு எஸ்டேட்டே வச்சிருக்காரு, இவருக்கு சொந்தமானது. ஆனா அவருக்கு தெரியல. ஒரு நாள் தெரிய வருது. இப்ப 8 வயசு இருக்காரு இவரு. 15 வயசு 18 வயசு வரும்போது தெரியுது, ஆஹா இங்க போய் மாங்காய் திருடி திருடி திருடனே, அந்த தோட்டம் ஏன் தோட்டம். அப்புறம் எப்படி போவாரு? மைனர் மாதிரி போவாரு. இதுதான் வாழ்க்கை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷத்துல நீங்க இந்த அதிகாரத்தை அமுல்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்ய. வேண்டாம். உங்களுக்கு என்ன இருக்கு? அப்பா பிதாவே. ரோமர் 8:5 வாசிங்க. அப்பா பிதாவே. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். Praise God. Hallelujah. உங்களுக்கு போராட்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. அவர் என் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லுற ஸ்லாக்கியம், வாக்கியம். ஹல்லேலூயா. எப்பப்ப ஒரு பலவீனம் இருக்கும், பைபிள் வாசிக்கும் போது உங்க கண்ணோட்டம் இப்ப மாற போகுது. கழுகை போல உங்க கையில் ஒரு பைபிள ஏதோ ஒரு புஸ்தகம் மாதிரி அந்த காலத்தை படிக்கும் போது
அக்பரை பற்றி, அவரை பற்றி, இவரை பற்றி சரித்திரத்தை படிச்சிருப்பீங்க. இது ஒரு புஸ்தகம் போல இல்லை. ஆனா உங்க கண்ணோட்டம் மாறும்போது, என்னுடைய அப்பா வானத்தை பூமி படைத்த தேவன் எழுதி எனக்கு வச்சிருக்க புஸ்தகம் இது அப்படின் போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட இடைப்படும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போதும். இத வாசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை, எங்க அப்பா எனக்காக எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டானது அப்படின்னு தெரியும் போது என்ன உணர்ந்து, நமக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, வாழ்க்கை திட்டம். நீங்க இந்த கிராமத்துல இருக்கணும், இந்த தொழில பண்ணணும், இந்த குடும்பத்துல இருக்கணும், இந்த ஊழியம் செய்யணும், இப்படி எல்லாம் வச்சிருக்காரு. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு பலன் தேவை. இந்த பலனை கர்த்தர் தர்றார். எனக்கு என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சில நேரம் ஒரு பலவீனம் வரலாம், போராட்டம் வரலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்ம வாழ்க்கையில பலவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், என்ன செய்யறது தெரியாதபடிக்கு ஒரு நிலை வரலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்பப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருதோ, பலவீனம் வருதோ, குறைவை நான் காண்கிறனோ, அப்போலாம் அவருடைய பலன் என் வாழ்க்கையில காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்க பலவீனத்தை பார்த்து, உங்க குறைய பார்த்து, உங்க இல்லாமைய பார்த்து நீ நிக்க வேண்டாம், திகைத்து நிக்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலத்தை தர்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பலனை ருசித்து பார்த்திருக்கீங்க? ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. ஜெபங்க நிறைய பேர் எடுக்கும். யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? நிறைய கைகளை பார்க்கிறேனே. யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் சவுண்ட் இருக்கும்போது சிறு பிள்ளைய போல இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளை நான் அறிஞ்சிக்கும் போது எனக்கு இன்னொன்னு எனக்கு புரிஞ்சுக்குது. எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? நான் ஏறிருக்க பதில் எல்லாம் அவர் காதுல போய் உழுகுது. ஹல்லேலூயா. அவர் காதுல உழுதுச்சுன்னா எனக்கு காரியமும் உண்டாகி போச்சு. ஹல்லேலூயா. யார் அவரு? எங்க அப்பா. யார் அவரு? உங்க அப்பா. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க் 11:24 என்ன சொல்லுது? நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? என்ன சொல்லுது வசனம்? நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, சொந்தம் இருக்கு. நான் ஜெபம் செய்யும் போது என் ஜெபத்தை அவர் கேட்பார், அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்பதை நான் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போட காத்திருங்க. அப்ப நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷம் உங்க ஜெபம் வேற மாதிரி இருக்கும். ஏதோ கடமைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஏதோ
பக்கத்து வீட்டுக்காரமட்ட புலம்புவேன், அதுக்கு பதிலாக இப்படி திரும்பி புலம்புறேன். இல்ல, நான் பதில் வரும்ன்ற நிச்சயத்தோடு நான் இப்படி ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவை பல வருஷமா இருந்திருக்கலாம், பெண்டிங் சொல்லுவோம்ல, நடக்கல. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுகை போல எழும்புவ. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உயரும். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உயர வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் பல வருஷம் பல விதமா ஜெபம் பண்ணேன். ஆனா இந்த 2024 வருஷம் பொங்கல் தேதியில இருந்து என் ஜெப நிலை வேற மாறி போச்சு. ஹல்லேலூயா. Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Praise God. Hallelujah. Glory to God. உங்களுடைய ஜெப நிலை உயரமா மாறுது. உங்களுடைய வேத வாசிப்பு நிலைமை வேற மாறி போகுது. ஹல்லேலூயா. நிறைய போட்டோ இருக்கு, பார்த்துட்டே இருக்கீங்க, சும்மா டக்கு திருப்பிட்டே இருக்கீங்க. உங்க போட்டோ வருது, என்ன பண்ணுவீங்க? டக்கு திருப்பிடுவீங்களா? பார்த்தீங்களா? உண்மை சொல்றாரு. கூர்ந்து பார்ப்பீங்க, உங்க முகம் எப்படி இருக்கு, ஸ்மைல் பண்றீங்களா, உங்க பல்லு தெரியுதா, இதெல்லாம் பார்ப்பீங்கல்ல. ஏன்? அது உங்க போட்டோ. அதே மாதிரி பைபிள வாசிக்கும் போது முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இப்படி போயிட்டே இருக்கலாம். ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த பைபிள், உங்க கையில உள்ள பைபிள் உங்களை பற்றியது. உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய நிகழ்காலம், உங்க வருங்காலத்தை பற்றியது. இது புரிஞ்சிச்சுன்னா பைபிள் எப்படி வாசிப்பீங்க? இப்படி வாசிப்பீங்களா? நிறுத்தி வார்த்தையா, இப்படியா என்னை பலப்பட்ட கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டா அப்படின்னு இருக்கும். என்னோட பிரசனை விட்டு விலகாது அப்படி வார்த்தையை வாசித்த எப்படி இருக்கும்? சும்மா யாருமே ரூம்ல இருக்க மாட்டாங்க, நீங்க பார்த்து சிரிக்க தங்கிடுவீங்க சந்தோஷத்துல. ஏன்? அது உங்களை பற்றியது. இந்த 2024 வருஷம் உங்க பைபிள் வாசிப்பு வேற லெவல்ல. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? வேற லெவல்ல. கையில மட்டும் காணுமே, சத்தம் மட்டும் வந்து வேற லெவல்ல. உண்மையா சொல்றேன், இந்த பைபிள் உங்களை பற்றியது. உங்களை பற்றி நீங்க யாருன்னு சொல்லுது பைபிள். உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவுன்னு சொல்லிடுது. உங்களுக்காக இயேசு சிலுவையில தொங்கினார்னு சொல்லுது. இயேசு சிலுவையில தொங்கினால் உங்களுக்கு என்னென்ன உண்டாயிற்றுன்னு சொல்லுது. உங்களுடைய வருங்காலம் பிரகாசமா இருக்கு வேதம் சொல்லுது. நீங்க பூமியில 100 வயசு வரைக்கும் வாழலாம், அதோட உங்க சாப்டர் முடிய போறது இல்லை. நீங்க நித்தியமாக தேவனோட பரலோகத்தில் இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இன்னைக்கு காப்பி போடுறதுக்கு சீனி இல்லைன்னா முகத்தை சுளிக்க மாட்டீங்க. காப்பியில சீனி இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல, எனக்கு பரலோகம் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. முதல்ல சொன்னேன், உயர பறக்கும் போது, கழுகை போல உயர பறக்கும் போது தடைகள், பிரச்சனைகள், பதில்கள் எல்லாம் தாண்டி போறேன். கழுகை போல உயர பறக்கும் போது என்னுடைய கண்ணோட்டம் மாறுது. நிறைய உண்மைகள், சத்தியங்கள், வேறு சத்தியங்களால் தெரிய வருது. என் வாழ்க்கை மாற தோங்குது, என் ஜபம் மாறுது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் மாறுது, வேத வாசிப்பு மாறுது. மூன்றாவது, காக்கா எப்படி பறக்கும்? யாராவது ஆக்ஷன் செஞ்சுக்காங்க பாப்போம். யாருமே இந்த ஊர்ல காக்காவை பார்த்த இல்லையா? யாராவது ஒருத்தர், நீ வா தம்பி, வா, நீ வா. காக்கா எப்படி பறக்கும்? கையை பார்த்தீங்களா? அப்படி அப்படி அடிச்சாரு. நல்லா நல்லா வெக்கப்பட வேண்டாம். சரி, நீ மேல வா. காக்கா எப்படி பறக்கும்? வெரி குட். இப்போ கொஞ்சம் அம்மா மாதிரி கையாட்டுறாங்க. சரி,
கழுகு எப்படி பறக்கும்? கரெக்ட். கழுகு எப்படி பறக்கும்? ஆவே பறக்கும். இப்ப நீங்க சொல்ல போறீங்க, கழுகு எப்படி பறக்கும்? பாத்தீங்களா, பின்னால் ஐயா மாதிரிலாம் காமிக்கிறாங்க. கழுகு எப்படி பறக்கும்? ஆவே 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 ஆவே. காக்கா பறக்கிறதுக்கும் கழுகு பறக்க வித்தியாசம். காக்கா ரெக்கை அடிக்குது, ரெக்கை அடிக்கிற பலத்துல அது பறக்குது. அதானே? கழுகு எப்படி பறக்குது? அப்ப காத்துல ஒரு வேகம் இருக்கு, அந்த வேகத்தை பயன்படுத்தி கொண்டு காற்றின் வேகத்துல அப்படியே பறக்குது. ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? யார் யாருக்கு புரிஞ்சு? காக்கா சுயபலன். நான் செட்டை அடிச்சாதான் பறப்பேன், செட்டை அடிக்கலைன்னா கீழே. கழுகு காற்றுல இயற்கையாகவே ஒரு பலன், கரண்ட் சொல்லுவாங்க, அது அடிக்கும் போது அந்த காத்துல அப்படியே பறந்து போகும். நாம இதுவரைக்கும் 2023 வருஷத்துல வரைக்கும் சுயமுயற்சி படிக்க சொல்லுவாங்க, முட்டி முட்டி படிக்கிறவாங்க. நான் ஓடணும், தூக்கம் வருது, வேலை செய்யணும், 1 டீ 2 டீ 3 டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கணும், வேர்த்து ஒழுகுது. சுயபலன். இந்த 2020 வருஷத்துல தேவ பலன். ஹல்லேலூயா. என்னுடைய பலன் அல்ல, தேவ பலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவ பலத்தோட என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவேன். நான் செய்யறதெல்லாம் செய்வேன், ஆனா என்னை உயர்த்துவது தேவ பலன். ஹல்லேலூயா. Praise God. அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். Praise God. இந்த வாக்குத்தத்தம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை எழும்புவார்கள் என்பது யாருக்கு? சோர்ந்து போனவர்களுக்கு, பலனற்று போனவர்களுக்கு. அருமையான சகோதரே சகோதரியே, கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு சோர்வை கொண்டிருக்கலாம். என்னால முடியாது, பல முறை ட்ரை பண்ணி பார்த்தேன், இது நடக்காது, நான் விட போறேன், என்னால முடியாது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அந்த வசனம் பதில். தளர்ந்து போயிருக்கீங்களா? வயசாகி போச்சு, நான் அந்த காலத்துல அதில் நினைச்சேன், இதெல்லாம் நடக்காது. தளர்ந்து போயிருக்கீங்களா? என் குடும்பத்துல சமாதானம் வேணும்னு எவ்வளவோ செய்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கல, நான் மனசு விட்டுட்டேன். நிறைய பேர் சொல்லுவோம்ல, என் மனசு விட்டு போச்சு, நான் இனிமேல் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த வாக்கு தத்துவம் இந்த 2020 வருஷத்துல இது உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. யார் யார் சோர்ந்து போயிருக்கீங்களோ உங்களோட கர்த்தர் இன்னைக்கு இடைப்பட்டிருக்கிறார். நான் மனம் விட்டுட்டேன், மனம் தளர்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன், நடக்கவே நடக்காது, இம்பாசிபிள், போதும் போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே மகளே, நீ உயர பறக்கணும். ஹல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். Praise God. பாருங்க என்ன சொல்லு வசனம். இளைஞர்னால முடியாது, வாலிபர்னால முடியாது. என்ன சொல்ல வருது? வாலிபர் இளைஞர் தங்களுடைய சுய பலத்தில் செயல்படும் போது டயர்டாகி போறாங்க. டயர்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறவங்கள
இவங்கெல்லாம் ரொம்ப வயசான போனவங்க, இவங்கெல்லாம் பெண்கள், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வியாதியிலிருந்து இப்பதான் வந்தாங்க, இப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத போது இவங்க நல்லா தெம்பா இருக்காங்க. ஏன்? தேவ பலன். ஹல்லேலூயா. இதான் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம், இந்த 2024 வருஷம் உங்களுக்கு ஒரு திருப்ப கட்டமாக சொல்றார். நான் இதுவரைக்கும் நான் சுய முயற்சி எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் என் கண்ணை திறந்த, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உயர பறக்க வேண்டிய பிள்ளை, என்னால ஒரு மதிலை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போயிருந்தேன், ஆனா என் வாழ்க்கையில தேவ பலன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு சில வருஷங்கள் முன்பாக ஒரு இரத்த கசிவு வியாதி வந்துச்சு. இரத்த கசிவு வியாதி வந்து எப்படின்னா, எந்த விதமான காயம் இல்லாம அங்கங்க ரத்தம் வர தோணும். ஒரு ஆளுக்கு மலேரியா காய்ச்சல் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு, இந்த காரணத்தினால அவருக்கு மலேரியா காய்ச்சல் அப்படின்ட்டு, அதுக்கு உடனே இப்படி மருந்து கொடுங்க, அப்படி மருந்து கொடுங்க, இப்படி சிகிச்சை கொடுங்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து வியாதிக்கு காரணம் இல்லாத வியாதி, அதனால மருந்தும் சிகிச்சை இல்லாம இருந்துச்சு. என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு தோணுச்சு. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன். எனக்கு சில நாட்கள் முன்பாக தான் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சு. ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இது ஒரே ஒண்ணு எனக்கு இருதயத்தில் ஒரு மிகுந்த தெம்ப, தைரியத்தை, விசுவாசத்தை, நிச்சயத்தை கொடுத்தது. பார்க்கிறவங்க டாக்டர் எல்லாம் நெகட்டிவா சொல்லிட்டு போவாங்க, என்ன இப்படி மோசமா போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு. ஆனா என் விசுவாசம் குறைவில்லாம இருந்துச்சு. பல இடங்கள் ரத்தம் வரும், வாயிலிருந்து எச்சி பதிலாக ரத்தம் வரும், யூரின் ரத்தமா போகும், இப்படிலாம் இருந்துச்சு. ஒரு நாள் என் கண்ணில் இருந்து ரத்தம் வர போயிடுச்சு. அது வரைக்கும் நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன். இந்த கண்ணில் இருந்து ரத்தம் வந்தோடனே என் விசுவாசம்லாம் ஆடி போச்சு. எனக்கு ஒரு பயம், ஒரு கவலை வர போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு அம்மா அனுப்பிச்சார். அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், சுரேஷ், உனக்கு வந்திருக்க வியாதி ஒரு அரிதான வியாதி, 10 லட்சத்துல ஒருத்தர் தான் வரும் அந்த வியாதி உனக்கு வந்திருக்கு. உனக்கு மருந்து கிடையாதுட்டாங்க, சிகிச்சை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னை நிலைமை கீழே போட்டே இருக்குன்னு உனக்கும் தெரியும். ஒன்னும் கவலைப்படாத, நீ அமர்ந்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அமர்ந்திரு, நானே தேவன். ஹல்லேலூயா. இதான் காத்திருக்கிறது. எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், அவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார். என்னால முடியல, என் டாக்டர்னால முடியல, அவர்னால முடியும். என்னால படிக்க முடியல, எனக்கு ஞானம் இல்ல, என் டீச்சர் சொல்றாரு உருப்படாம போயிருவேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும், ஞானத்தை கொடுக்கிறவர் என் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், எனக்கு சம்பாத்தியமே உயரவே மாட்டேனது. உனக்கு விசாலத்தை கொடுக்கிறது என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் வேணும் 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 என்னவெல்லாம் பண்ணி பார்க்கிறேன், குடும்பத்துல சமாதானம் இல்ல, கடல் கொந்தளிக்கு கடலை போல இருக்குது. என்னுடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அங்க சமாதானம். இறையாதே சொன்னார்னா கொந்தளிக்கிற கடல் அப்படியே அமர்ந்து போகும். ஹல்லேலூயா. கொந்தளிக்க எதிர் வீட்டுக்காரன் அப்படியே அமர்ந்து போயிடுவார், கொந்தளிக்க வாழ்க்கை துணை அப்படியே அமர்ந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி நிப்போமா? எத்தனை பேரு நீங்க ஃபீல் பண்றீங்க ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்? Praise God. Hallelujah.
ஆண்டவர் உங்களோட பேசினா மட்டும் உங்க கையில உயர்த்துங்க. ஹalleluya, glory to God. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு நிச்சயம் வந்திருக்குது, இந்த 2020 வருஷம் நான் வேற லெவல வாழ போறேன். ஹalleluya. இந்த 2020 வருஷம் என் வாழ்க்கையில புது பேலன். இந்த 2020 வருஷம் நான் ஜெபம் பண்ற விதம் வேற விதம். இந்த 2020 வருஷம் நான் பைபிள் வாசிக்கிறது வேற லெவல். ஹalleluya, ஹalleluya, glory to God. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க கழுகை போல பறக்கணும். கழுகை எப்படி பறக்க சொன்னேன்? அப்படியே அம்மா ஆக்ஷன் போடுறாங்க பாருங்க, எல்லாருக்கும் எல்லா ஆக்ஷன் போடுங்க. வெக்கப்பட வேண்டாம். கழுகை போல, கழுகை போல. இப்ப பிராக்டிஸ் பண்றீங்க, சர்ச்சில் பிராக்டிஸ் பண்றீங்க, அப்படின்னா நாளைக்கு ரோட்ல வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஹalleluya, கழுகை போல. ஹalleluya. இது எதுக்காக சொல்ல வர்றேன், நீ மறக்க கூடாது. 12 மாசம் மறக்க கூடாது. நான் என் சுய பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது. என்னோட சுய சிந்தனையினால நான் பெரிய ஞானியாக முடியாது. எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். நான் செய்யறது ஒன்னே ஒண்ணு செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்கிறது சும்மா முக்கில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, எதிர்பார்ப்போட டெய்லி காலையில இது இன்னைக்கா ஆண்டவரே, ஆண்டவரே இப்போவா ஆண்டவரே, எதிர்பார்ப்போட செய்வார் என்ற நிச்சயத்தோட